ஹாய் எல்லோருக்கும் வணக்கம். பிக் பாஸ் சீசன் 8 தமிழ். ஸோ அந்த வீடியோவில் தீபக் அவர்களுடைய ஃபேமிலி வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே என்ட்ராயிருக்கு. ஃபஸ்ட் ரூம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. உள்ளே வந்து என்னென்னலாம் சொன்னாங்க அப்படிங்கிறத பற்றி இன் டீட்டெயிலாக இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இன்றைக்கி தீபக் அவர்களுடைய ஃபேமிலி வந்து ஃப்ரீஸ் ரிலீஸ் அப்படின்றதே வந்து பார்த்திங்கன்னா ஆடவே இல்லை. கண்டஸ்டன்ஸ் கிட்ட வந்து அந்த ஒரு வைப் கொடுக்கணும்ல. அட்லீஸ்ட் காலைல சீக்கிரம் கண்டஸ்டன்ஸை எழுப்பி விட்டுட்டு ஃப்ரீஸ் ரிலீஸ் லூப் அப்படின்ற மாதிரி விளையாண்டு அதுக்கான ஒரு வைப் வந்து கொடுத்துருக்கணும். பட் இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டோர் ரூம்லேருந்து அப்படியே வராங்க. வந்தவங்க ஒய்ஃப் வந்து அவங்க பக்கத்தில் படுக்கிறாங்க. தீபக்குடைய எந்திரிச்சு ஜாலியாக வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே கன்டினியூ பண்ணுற மாதிரி இருக்குது. இது வந்து ஃபேமிலி ரவுண்டு, சர்ப்ரைஸ் ரவுண்டு மாதிரி தான் இருக்கே தவிர அந்த ஃப்ரீஸ் டாஸ்க் அப்படின்னுக்கான அந்த ஒரு விஷயம் இப்போ வந்து மிஸ் ஆகுது அப்படிங்கிறது தான். ஆனால் ஃபேமிலி வெயிட்டான ஃபேமிலிங்க. வர்றாங்க, வந்துட்டு அவங்களான என்னென்ன பேச முடியுமோ தீபக் மேலே ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து பார்த்திங்கன்னா பேசுகிறாங்க. அவங்களுக்கு வந்து ரொம்ப லவ் இருக்குது தீபக் மேலே. தீபக்கும் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ தூரம் இண்டஸ்ட்ரியில் இருக்கார் அப்படிங்கிறதை தாண்டி அவர் அழுது அப்படிங்கிறதெல்லாம் வந்து ரொம்ப நம்மளாம் பெரிய பருப்பு அப்படின்றத ஒரு துளி கூட காட்டிக்க மாட்டுறாரு. ஏன்னா அவர் அவ்வளோ வருஷமாக அந்த ஃபீல்டில் இருக்கார் அப்படிங்கிறதுனால அந்த ஒரு ஆட்டிடியூட் எதுவுமே இல்லை. அவர் பாட்டு வந்து பேசுகிறாரு. அவங்க சொல்கிறாங்க, ஃபீல் பண்ணுறாங்க, நீங்கள் கண்டிப்பாக நல்லா விளையாண்டுருக்கீங்க, எங்களை வந்து ரொம்ப பெருமைப்படுத்திட்டீங்க, நீங்கள் தான் டைட்டில் வினராக வரணும் அப்படின்ற மாதிரி அவங்க வந்து டைட்டில் வினர் வாய்ப்பு இல்லை தீபக்கு அப்படின்னா கூட நல்ல மனசு தான், அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் ஓட்ஸ் இல்லைல்ல, அதை வந்து என்கரேஜ் பண்ணாமல், அதாவது டிஸ்கரேஜ் பண்ணாமல் என்கரேஜ் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அற்புதமாக இருந்தது. அவங்க பையனும் நல்ல மெச்சூரிட்டியாக இருக்கான், எல்லாருக்கிட்டையும் வந்து நல்லா பேசிகிட்டு இருந்தாங்க. அப்புறம் வெளியே வச்சு ஒவ்வொருத்தவங்களுக்காக வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேர் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லும் பொழுது பவித்ரா வந்து ஃபைட்டரு, அப்புறமா சௌந்தர்யா வியர்ட்னஸ்ஸு ஓவர்லோடு அப்படின்ற மாதிரி, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அன்ஷிதா வந்து சிஸ்டர் பாண்ட் இருக்குது எனக்கு உனக்கும் அப்படின்ற மாதிரிலாம் வந்து பேசினது. அப்புறம் மஞ்சரியும் ஜாக்லின் பார்க்க என்ன பார்க்குற மாதிரி இருக்குது அப்படின்னு மாதிரி சொல்கிறது. ராணவ் வந்து வளர்ந்த குழந்தை, முத்துக்குமரன் பேசணும் போல இருக்குது, நல்லா டாக்கட்டிவாக இருக்கான் அப்படின்ற மாதிரி ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் சொல்லி அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணுற விதம். அப்புறம் உள்ளே வந்து தீபக் அவங்க உரிமையாக எடுத்துக்கிட்ட விதம் வந்து ரொம்ப அருமையாக இருந்தது. அதாவது என்ன நீங்கள் பண்ணுறீங்க வாங்க அப்படின்ற மாதிரி, என்ன வாடா அந்த ஒரு ரேஞ்சு. அப்புறம் அவங்களுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு ஃப்ரெஷ்ஷான ஒரு ஃபீலிங்காக இருக்குது. ரொம்ப பார்க்குறதுக்கு ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ஐயோ அப்படியே பயந்துட்டு இருக்கிறது எதுவுமே கிடையாது. 2 பேருமே ரொம்ப கேஷுவலாக நார்மலாக அவங்களுக்கான அந்த எக்ஸ்பிரஷன் எல்லாமே வந்து நல்லா இருந்தது. அப்புறம் 2 பேரும் வந்து பார்த்திங்கன்னா ப்ரப்போஸ் பண்ணிக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. பிக் பாஸ் டாஸ்க் கொடுக்குறாங்க. அப்போ வந்து நம்ம தீபக் கிட்ட அவங்க ப்ரப்போஸ் பண்ணுறாங்க. அப்புறம் தீபக் பற்றி சொல்கிறாங்க. வெளியே வந்து தீபக்லாம் வந்து பார்த்தோன்னா ரொம்ப சாதாரணமான ஒரு மனுஷன் தான். எல்லா ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையும் ரொம்ப வந்து கேஷுவலாக இருப்பார். அவர் வந்து இந்த மாதிரி ஒரு ஈகோ பார்க்குற ஆளோ இல்லை எதுவுமே வந்து கிடையாது. ரொம்ப ஒரு பியூரான சொல்ல எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது தீபக் இந்த ஷோவில் வந்து இவ்வளோ காட்டினது. ஏன்னா நான் இவ்வளோ இப்படி இருப்பார்னு எதிர்பார்க்கவே இல்லை. எனக்கு தீபக் வந்து பொறுத்த வரைக்கும் சும்மா சிம்பிளாக அவர் பாட்டு வந்து பார்த்திங்கன்னா அவருடைய வேலையை பார்த்துட்டு ரொம்ப அடமெண்ட்டாக இருந்ததுன்னு பார்த்தேன். பட் எல்லாருக்கூடையும் ஒரு கனெக்ட் ஆகி ஒரு கேம் ஆடினது ப்ளஸ் எல்லாருக்கூடையும் இறங்கி வந்து அவர் ஆடினது அப்படிங்கிறது நிஜமாகவே எங்களுக்கு ரொம்ப பெருமை. எல்லோரும் எபிசோட் பார்த்தீங்களாம்பாங்க. எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்கும் தீபக் கிட்ட சொல்லணுன்ட்டு. பட் ஆனால் அவர் பார்க்க முடியாதுல்ல. நான் என் மனசுக்குள்ளே வச்சு நான் ரொம்ப சந்தோஷப்பட்டு இருப்பேன். நல்லா எனக்கு இந்த ஒரு சான்ஸ் கிடச்சிருக்கு, நான் வந்து சொல்லிட்டேன் அப்படின்ற மாதிரி ரொம்ப ஒரு என்ன சொல்கிறது, அது சொல்கிறதுக்கு வார்த்தையே இல்லை, நீங்கள் பார்த்ததும் தெரியும். நல்ல ஒரு ஃபீல் வந்து ஃபேமிலி அப்படின்றது தான். அதில் எந்த ஒரு மாற்று கருத்து. பையன் நல்லா வந்து பேசினா எல்லாருக்கிட்டையும். சௌந்தர்யா கிட்டே போயிட்டு நான் உங்கள் ஃபேன் அப்படின்றான். உடனே முத்துக்கு போகிற ஐயோ தூங்க மாட்டாளடா அப்படின்ற மாதிரி ஒரு இருக்கும்ல. எப்பயுமே ஒருத்தவங்க இருந்தாங்கன்னா வீட்டில் வந்து அவங்க பண்ணுற ஒரு சில ரியாக்ஷன்ஸ் பார்த்துட்டு ஒரு ஃபேனாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது தான். பட் பரவாயில்ல, சௌந்தர்யா இப்போ ஓரளவுக்கு ஃபேன்ஸை பிடிச்சிருக்காங்க தான் போல தெரியுது. இதெல்லாம் பார்க்கும் பொழுது. ஏன்னா இதெல்லாம் வந்து இன்னொருத்த ஃபேமிலி வந்து புகழ்றதுலாம் வேலைக்கு ஆகாது. ஸோ அப்போ கண்டிப்பாக சௌந்தர்யாவுக்கு ஏதோ ஒரு விஷயம் இருக்குது, ஒரு க்யூட்னஸ் இருக்குதுன்னு சொல்லிக்கலாமா? சரி சொல்லிக்கலாம், நமக்கு தான் தெரியல போல். சரி ரைட்டு ஓகே. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியமான ஒரு அப்டேட் வந்து அருணை கூப்பிட்டு வச்சு அவங்க பேசுனது அப்படிங்கிறது ரொம்ப யதார்த்தமாக இருந்தது. அதாவது அருண் வந்து சொல்லியிருப்பார்ல, இவர் நம்மளே எப்படி ட்ரீட் பண்ணுறாருன்னா, நான்லாம் அவர் இந்த டைமில் பெரிய ஹீரோடா, அந்த டைமில் இந்த டைமில் அவர் மார்க்கெட்டே இல்லை அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணியிருப்பார்ல, அந்த டைமில் அவர் டிரைவர்லாம் எவ்வளோ தூரம் கேவலாம் பண்ணியிருப்பார் அப்படின்ற மாதிரிலாம் வார்த்தை விட்டுருப்பார்ல. அது ரொம்ப எனக்கு ஒரு மாதிரி இருந்துச்சு. தீபக் எப்படியுமே ஒரு டிஸ்கிரிமினேஷன் பண்ணுற ஆளே கிடையாது. ஸோ நீங்கள் அப்படி பண்ணாதீங்க. நான் வந்து இதே இது வேறு வெளியே வந்திருந்தேன்னா உங்களை நான் சட்டையை பிடிச்சி உரிமையோடு கேட்டிருப்பேன். பட் இருக்கிறனால என் மனசுக்குள்ளே வச்சுட்டு இருக்க முடியல. நான் ஜாக் மாதிரி தான் கூப்பிட்டு வச்சு உங்களை வச்சு நான் பேசணும்னு நினச்சிட்டே இருந்தேன். ஸோ அதனால் அப்பா இப்போ தான் ஆரம்பிக்கிறாங்க ரைட்டா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. இதான் நான் இருந்திருக்கணும் அப்படின்ற மாதிரி. பட் இட்ஸ் ஓகே. இந்த சீசன் வந்து அந்த மாதிரி ரொம்ப டாக்ஸிக்காக இல்லை, லெஸ் டாக்ஸிக் அப்படிங்கிறது அவங்களும் வந்து சொல்லிடுறாங்க. ஸோ அருண் கிட்டே தான் சொல்கிறாங்க அந்த மாதிரி இல்லைனா. அவர் வந்து சாரி எனக்கு மீன் பண்ணல, நான் அவரை கோவத்தில் நான் சொல்லிட்டேன்றாங்க. இல்லை அப்படின்னாலும் நான் வந்து வெளியே ஃபேஸ் பண்ணாத ரொம்ப ஃபேமிலி நிறைய பேர் வந்து கேட்டாங்க தீபக் இப்படி பண்ணிட்டாங்க அது பண்ணிட்டாங்க அப்படின்ட்டு. அது எனக்கு அதை சமாளிக்கிறதுக்கு இப்போ நீங்கள் ஓகே பேசிக்கிறீங்க, பட் எனக்கு அஸ் அ ஒய்ஃபாக வெளியே இருந்து பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஸோ அதனால் தான் சொல்கிறேன்றாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லி கையை பிடிச்சி நல்லா பேசி அவங்களுக்குள்ளே வந்து சமாதானம் ஆகிட்டாங்க. ஆனால் டக்குன்னு அவங்க பேசுனது அப்படிங்கிறது அருண் வந்து கொஞ்சம் பார்த்துட்டு என்னடா
அப்படின்ற மாதிரி அந்த ஒரு ஃபீல் இருந்துச்சு. பட் இருந்தாலும் அட்லீஸ்ட் இதை முகத்துக்கு நேராக சொல்கிற அந்த தைரியம் இருக்குல்ல, ஸோ அந்த ஒரு விஷயம் வந்து பாராட்டணும் அப்படிங்கிறது தான். ஏன்னா பெர்சனல் வந்து நீங்கள் பார்த்தீங்களா அவர் அப்படி பண்ணது அப்படின்னு கேட்குறாங்க. இல்லைன்ற அப்போ எப்படி பேசுகிறீங்க அப்படின்னோடனே அது கொஞ்சம் நியாயமான வார்த்தை எனக்கு பட்டுச்சு. பட் ஹீட் ஆஃப் த மூமெண்ட்டில் என்ன வேணாலும் பேசலாம், சரிங்களா? அது ஒன்றும் நம்ம கையில் இல்லை. பட் அவங்க 2 பேரும் சாரி இப்போ கேட்டுக்கிட்டாங்களா, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. பட் இதை மனசில் வச்சுக்காமல் சொன்னது செம. ஸோ வேறு எதுவும் இல்லை கைஸ், அவ்வளோதான் அப்டேட்டு. உங்களுடைய கருத்துக்கு சொல்லி மீண்டும் சந்திப்போம். பை.